students, இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா check if two strings arrays are equivalent அப்படின்ற ப்ராப்ளம் தான். என்ன டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். Given two string arrays vad1 and vad2, return true if the two arrays represent the same string and false otherwise. A string is represented by an array if the array elements concatenated in order forms the string. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க vad2 அண்ட் vad1 அண்ட் vad2 வந்து ஈக்குவலாக இருக்கா, இந்த அரேயில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம கன்காட்டினேட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக இருந்தால் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுங்கள், இல்லைனா ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எக்ஸாம்பிளில் வந்து vad1ல் அரேக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாகவும் இன்னொரு வேல்யூ சின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கன்காட்டினேட் பண்ணும்போது ஏபிசி கிடைக்கும். அதே மாதிரி vad2ல் வந்து ரெப்ரசன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஏ ப்ளஸ் பிசிங்கும்போது ஏபிசின்னு கன்காட்டினேட் பண்ணி நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்குது. இது கடைசியாக இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கன்காட்டினேட் பண்ணுறோம், vad1 கன்காட்டினேட் பண்ணுறோம், செகண்ட் ஒன் vad2 கன்காட் பண்ணிட்டு ரெண்டும் ஈக்குவலாக இல்லையான்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம 2 வேஸில் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் ஸ்ட்ரிங் பில்டரை வச்சு தான் நம்மளால் அப்பெண்ட் பண்ணுறது, கன்காட்டினேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கால் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ கன்காட்டினேட் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் பில்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி நம்ம ஈக்குவலாக இருக்காதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் பில்டர் sp1ன்னு வச்சுக்கிறேன் நான். நியூ ஸ்ட்ரிங் பில்டர், இதுதான் ஸ்ட்ரிங் பில்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். அதே மாதிரி நம்ம vad2க்காகவும் ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து vad2 கன்காட்டினேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இப்போ கன்காட்டினேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு அரேயில் எத்தனை வேல்யூஸ்னாலும் எத்தனை வேல்யூஸ்னாலும் ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு லென்த் தெரியாது, அந்த அரேயோட லென்த் தெரியாது. ஸோ அந்த அரேயோட லென்த் சைஸ்க்கு நம்ம வந்து ஃபார் லூப் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். தென் எத்தனை டைம்ஸ் ரன் ஆகணும்னா அந்த அரேயோட லென்த் எவ்வளவோ அத்தனை டைம்ஸ் ரன் ஆகணும். vad1.length. ஸோ இப்போ நம்ம வந்து இது பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து அப்பெண்ட் பண்ணணும். பிகாஸ் ஸ்ட்ரிங் பில்டரில் வந்து அப்பெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கன்காட்டினேட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் 1, அதாவது sp1 கூட 1ல் தான் நம்ம வந்து vad1ஓட vad1 அரேயில் இருக்கிற ஸ்ட்ரிங் வேல்யூஸை கன்காட்டினேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ sp1.append என்ன நம்ம வந்து vad1 அரேயில் இருக்கிற 0th பொசிஷனில் இருக்கிற, அதாவது 8th பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை வந்து அப்பெண்ட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம vad2க்கும் எழுதுகிறோம். அப்போ வந்து vad2ஓட லென்த்துக்கு இது வந்து ஐட்ரேட் ஆகணும். அண்ட் இது வந்து vad2க்கான ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் 2ல் ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் vad2ஓட 8th பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறமா இந்த லூப் ரன் ஆகும்போது இதில் இருக்கிற வேல்யூஸும் நமக்கு வந்து ஸ்ட்ரிங் பில்டரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், கன்காட்டினேட் ஆகி. இப்போ வந்து நம்ம செக் பண்ணுறோம், இந்த வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதுதான் அதுக்கு வந்து நம்ம கண்டிஷன் எழுதிக்கலாம். இஃப் நம்ம வந்து ஸ்ட்ரிங் பில்டரை வந்து ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷன் வச்சு நம்மளால் செக் பண்ண முடியாது. ஸோ வந்து இதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இஃப் isb1.toStringங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். டாட் ஈக்குவல், அதாவது இது வந்து ஈக்குவல்ஸாக இருக்கான்னு பார்க்குறோம்.
ஃபால்ஸ் ஆஃப் இது ஸ்ட்ரிங் பில்டர் 1 வந்து நம்ம 2 கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ sb2 டாட் அதையும் 2 ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரிட்டன் ட்ரூ கொடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதர்வைஸ் நமக்கு வந்து ரிட்டன் ஃபால்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். மூணு டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, சப்மிட்டும் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக ரன் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இன்னும் ஒரு மெத்தடில் இவ்வளோ கோடு இல்லாமல் இன்னும் ஒரே லைனில் கூட நம்ம அதை வந்து முடிச்சிடலாம். அந்த கோடும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, அது என்னென்னா நம்ம டைரெக்டாக ட்ரூவாக ஃபால்ஸாங்கிறத ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது ரிட்டர்ன் யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணிடும். நம்ம ஜாயின் ஃபங்க்ஷன் ஒன்று ஸ்ட்ரிங்கில் உண்டு. அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணுறோம் அறையில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை. ஸோ ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் பண்ணுறோம் அரே தானே. ஸோ வந்து அரேக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதுக்கப்புறமா பேடில் இருக்கிற ஸ்ட்ரிங்கு bad1. இப்போ வந்து இது ஜாயின் ஆகிறதுக்கான இதை யூஸ் பண்ணி ஒரு அந்த bad1 இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகிருக்கும் ஒரே வேர்டாக. டாட் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் ஆஃப் ஒரு ஸ்ட்ரிங் கமா bad2. இப்போது இந்த கண்டிஷன் மூலமாக டைரெக்டாகவே இந்த bad1 வந்து கன்காட்டினேட் ஆகிரும். அதே மாதிரி word2ல் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸும் கன்காட்டினேட் ஆகிரும். ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணி இது மொத்தமாக எனக்கு வந்து ஒன்று ட்ரூவாக வரும், இல்லைன்னா ஃபால்ஸாக வரும். ஸோ இந்த ரிட்டர்ன் மூலமாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகே, இதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயுமே 3 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுவும் சப்மிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2 வேல இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.